ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் உடனே வீடியோஸை பார்க்க முடியும். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா சேமிப்பு திட்டங்கள், அப்புறம் தங்க நகை சேமிப்பு திட்டம், அது மட்டும் இல்லாமல் இப்போ நகைக்கடையில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் பற்றிலாம் நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வரேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சேனலை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து டெய்லியுமே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டெய்லியுமே தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சீக்கிரமாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ரிங்ஸ் அண்டு தோடு கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரிங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரிங் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து ஃபேவரட்டான ரிங்கு. ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு. அது வந்து ஜிஆர்டியில் தான் வந்து வாங்கினேன். ஜிஆர்டி பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய ஜிஆர்டியில் வாங்கின ரிங் தான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிங் தான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ரிங்கு. உங்களுக்கு வந்து வீடியோவுக்கு வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில். இந்த மாதிரி வந்து லீஃப் மாதிரி இருக்கும் இந்த பேட்டர்ன். இங்கே ஃபுல்லாகவே சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா இருந்துச்சு. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நியூவாக வந்துருந்துச்சு. அதாவது 2020 பிப்ரவரியில் எங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு. அப்போ வந்து இந்த ரிங் வந்து அப்போ தான் புதுசாக வந்திருந்தது இந்த டிசைன் அப்படின்ட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த டிசைன் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இலையாக 2 சைடு இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து ஹாலோ டைப் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்து ஹாலோ டைப் இருக்க ரிங்ஸ் வந்து வாங்க மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஹாலோ டைப் இருக்க ரிங்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ நம்ம பாத்திரம்லாம் கழுவும் போது உள்ளே வந்து தண்ணி பட்டுட்டு நமக்கு வந்து ரிங் அதாவது பார்த்திங்கன்னா அந்த விரலில் வந்து நமக்கு ஒரு மாதிரி வந்து அலர்ஜி மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அதனால நான் அந்த மாதிரி ரிங் வந்து நான் சூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஹாலோ டைப் ரிங்கு இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இதுதான் வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின ரிங்கு ஜிஆர்டியில், டி நகரில் இருக்க ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிங்ஸ் கலெக்ஷன் இருந்தது. பட் ஆனால் என்னோடய விரலுக்கு ரிங் கலெக்ஷன்ஸே வந்து கிடைக்கல. அவங்க ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி தான் வந்து என்னோடய சைஸுக்கு ரிங்ஸ் வந்து ஒரு 5 இது எடுத்துகிட்டு வந்து இதில் ஒன்று நான் ஃபைனல் பண்ணேன். எப்பயுமே எனக்கு என்ன பிரச்சனைனா ரிங்கு கிடைக்கிறதுல தான் பிரச்சனை. இது மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அனுபவம் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ரிங் வாங்க போனாலே நீங்கள் வந்து பேபி செக்ஷனில் போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு என் விரல் வந்து ரொம்பவே லீனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து கையில் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். இந்த டிசைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுவே எனக்கு லைட்டாக லூஸாக தான் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. நான் வந்து நூல் சுற்றி தான் போடுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ரிங்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த ரிங் வந்து சூஸ் பண்ணி வாங்கி ஒரு நாள் எனக்கு ஜிஆர்டிலே வந்து போயிடுச்சு இந்த ரிங் வாங்குறதுக்கே. அடுத்தது நம்ம வந்து இன்னொரு ரிங் வந்து பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஜிஆர்டியில் வாங்கின இன்னொரு ரிங் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஜிஆர்டியில் தான் வாங்கினாங்க. இது வந்து நங்கநல்லூரில் இருக்க ஜிஆர்டியில். இந்த ரிங் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து அவங்க கூட இல்லை, வீடியோ கால் மூலியமாக தான் வந்து சூஸ் பண்ணேன் நான் அந்த ரிங்கை. உங்களுக்கு வீடியோவில் வந்து பக்கத்தில் காட்டுறேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து அந்த டிசைன் வந்துருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு ஃப்ளார் இருக்க மாதிரி இருக்குது. நடுவில் வந்து ஒரு சென்டரில் இது பார்க்குறதுக்கு ஃப்ளார் மாதிரி தான் இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இங்கங்கே ஒரு டிசைன்ஸ் இந்த மாதிரி வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு ஹார்ட் மாதிரி ஒரு டிசைன் வந்து வந்திருக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு அவங்க பண்ண கிஃப்ட்டு எனக்கு. அந்த ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா ரிங்கு, அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 3 கிராம் இருந்துச்சு. இது வந்து கரெக்டாக ஒரு கிராமை விட கொஞ்சம் கூட இருக்கும். இந்த ரிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்காது. இதுதான் வந்து ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ண ரிங்கு. இது ரெண்டும் வந்து ஒன்று வந்து ஆனிவர்சரிக்கு வாங்கினது, இன்னொன்று வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கினது. அடுத்து நான் காட்ட போகிற ரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சேமிப்பு திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணி வாங்குவோம் இல்லையா, அதில் வாங்கின ரிங்ஸ் தான் நான் வந்து காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா
எங்கள் அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்தது. இது வந்து லோக்கல் ஷாப்பில் தான் வந்து வாங்கினேன். இந்த ரிங் வந்து அக்ஷய திருதியை அப்போ ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் இதை நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கினோம். இது வந்து கரெக்டாக 1 கிராம் இருக்கும். கரெக்டாக 1 கிராம் இருந்துச்சு இந்த ரிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 916 கிடையாது. இது வந்து 18 கேரட் கோல்டு தான். அப்போ வந்து இருந்த காசுக்கு சரி ஓகே ஏதாவது அட்சய திருதியைக்கு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ரிங் தான். எந்த ஒரு டிசைன்ஸுமே இருக்காது. நார்மலாக இருக்க ரிங் தான். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். அப்போ இருந்த காசுக்கு எங்களால் 916 வாங்க முடியல. 18 கேரட் தான் வாங்க முடிஞ்சது. இது வந்து டெய்லி யூஸ்க்கு போட்டுக்கலாம், வளையாது. இப்போ 916 போட்டோன்னா டெய்லி யூஸ் பண்ண முடியாது. நம்ம 1 கிராம் அதெல்லாம் வாங்கினோன்னா கண்டிப்பாக நெளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம போட்டுக்கலாம் கையில். இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வீடியோவில் பக்கத்தில் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி தான் ஒரு நார்மலான டிசைன்ஸ் தான் வந்துருக்கும். நார்மலாக தான் இருக்கும் இந்த ரிங்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நான் வந்து லாஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அது நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் வந்து தரேன். அதாவது தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலிமா இணைஞ்சு என்னென்ன நகை வாங்கினேன் அப்படின்னு. அதில் வந்து ஒரு ரிங்கும் நான் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த ரிங் தான் இப்போ நம்ம பார்க்குறது. சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சு நீங்கள் நகை வாங்க முடியலனாலும் சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சிங்கன்னா நம்மளால் முடிஞ்ச நகையை நம்ம வந்து வாங்கிக்கலாம். இப்போ டேரெக்டாக இப்போ தங்கம் விற்கிற விலையில் போய் டேரெக்டாக வாங்குறதே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 1 கிராமே ரொம்ப 9000த்துக்கு மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சேமிப்பு திட்டத்தில் இணைஞ்சிங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்குறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தங்கத்தை சேமிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்த ரிங் வந்து 1 கிராமை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதான் நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஹாலோ டைப் ரிங்கு. இது வந்து எனக்கு டெய்லி யூஸ் நான் பண்ண மாட்டேன். எங்கேயாச்சும் வெளில போனால் தான் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த ரிங்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஹாலோ டைப் ரிங்ஸ் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண முடியாது. தண்ணி உள்ளே போச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜி வர மாதிரி, ஸ்கின்னில் வந்து ஒரு மாதிரி வரும். இதுவாக இந்த டிசைன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் ஒரு நார்மலான டிசைன் தான். பெருசாலாம் ஒன்றும் டிசைன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது சேமிப்பு திட்டத்தின் மூலியமாக வாங்கினதுனால செய்கூலி சேதாரம் இல்லாமல் வெறும் ஜிஎஸ்டி மட்டும் நான் பே பண்ணி வாங்கியிருக்கேன். இதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு விரலில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவுமே எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த ரிங்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இந்த ரிங் வந்து வாங்கினேன். வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்னோடய தோடு 2 தோடு இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ 2 தோடுமே வந்து தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலியமாக தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து லாஸ்ட்டு வந்து போட்டிருந்த வீடியோவில் நான் வாங்கியிருந்த ரிங் தான். தோடு தான். இது பார்த்திங்கன்னா 3 கிராம் வந்துருக்கும் அந்த தோடு. இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடியது தான். மேலே வந்து ஒரு டிசைன் இருக்குது. கீழே வந்து 3 செயின் இருக்கும், 3 பால்ஸ் இருக்க மாதிரி இருக்க தோடு. இதுதான் வந்து நான் வாங்கியிருந்தது. இதுவும் தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலியமாக வாங்கினதுனால செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நான் வாங்கினேன். இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு தோடு தான். இதுவுமே தங்க நகை சேமிப்பு திட்டத்தின் மூலியமாக தான் வாங்கினேன். இந்த தோடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து போட்டு பார்க்கும்போது இந்த தோடு எனக்கு என்னோடய ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு டிசைன் வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இந்த மாதிரி ஹார்ட்டினாக வந்து ஒரு டிசைனு. கீழே வந்து செயின், அப்புறம் 3 பால்ஸ் இருக்கும். இங்கே வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம் வந்துச்சு கரெக்டாக. அரை பவுன் இந்த தோடு. இது எல்லாம் தான் என்னோடய ரிங்ஸ் அண்ட் தோடு கலெக்ஷன்ஸ். இதில் எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரிங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, தோடும் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.